இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. சில பேர் விளையாட்டாக காகத்திற்கு சாதம் வைப்பீங்க. ஆனால் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த திசையில் வைத்து பாருங்க. அதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு நீங்கள் உணரலாம். காகத்திற்கு சாதம் வைக்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காகம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம சனீஸ்வரக்குரிய வாகனம்னு நமக்கு தெரிந்தது தான். காகம் பார்த்தீங்கன்னா யம லோகத்தில் வாசல் இருக்கக்கூடியதுன்னு யமனின் தூதுவனு கூட சொல்லப்படுதுங்க. நாம் உணவு உண்ணும் முன்னாடியே காகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி உணவை எடுத்து வச்சு நம்ம காகத்திற்கு தினமும் வைக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இது நமக்கு சொல்லுவாங்க. அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய முன்னோர்கள் தாங்க. அவங்க இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆத்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை காண பார்த்தீங்கன்னா வசித்த இடத்தை தேடி வருமா. அது பலருடைய நம்பிக்கையாக இருக்குது இல்லைங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நேரடியாக வராமல் காகத்தினுடைய ரூபத்தில் தான் வருவதாக சொல்லப்படுது. காகத்திற்கு நாம் தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்கணுமா. அப்படி வைக்க முடியலனா கூட பரவாயில்லைங்க. அமாவாசை, மாகாளய அமாவாசைன்னு, தை அமாவாசைன்னு போன்ற அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நீங்கள் எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுக்கணும். அப்போது தான் அவர்களுடைய மனமும் மகிழுங்க. இதனால் அவர்கள் வயிறு குளிர்ந்து நமக்கான ஆசைகளை வாரி வழங்குவாங்க. நம்ம முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களுடைய ஆசை ரொம்பவே வேண்டுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அமைதியாக சந்தோஷமாக நம்ம நிம்மதியாக வாழ வேண்டும்னா முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கட்டாயம் இருக்கணும். இல்லை, அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக தாங்க காகத்திற்கு நம்ம தினசரி உணவிட வேண்டும்னு ஒரு பழக்கத்தை நம்ம வீட்டில் இருப்பவங்க சொல்லுவாங்க. காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தால் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அமைதி நிலைத்திருக்குங்க. காகம் மேலும் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு நீங்கள் உணவளித்து வருவதோ சனி பகவானுடைய கெடு பலன்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இறைவனுடைய பரிபூர்ண அருளும் நீங்கள் பெற முடியுங்க. 7 சனி நடக்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா 7 சனியுடைய தாக்கம் சற்று குறையுங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் குறைவாக ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு உணவிடும்போது உணவை சாப்பிடுவதோடு வீட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளோ இறந்து கிடந்துச்சுன்னா அவற்றை அது அப்புறப்படுத்தும். இதனால் நம்ம வீட்டில் நோய் கிருமிகளுடைய தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்குதுங்க. காகத்திற்கு நீங்கள் உணவளிக்கும் போது பார்த்திங்கன்னா காகம் தன் கூட்டத்தையே அழைத்து தாங்க உணவை பகிர்ந்துடணும். இதை நாம் பார்க்கும்போது நமக்கும் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துங்க. அதே போல் நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பதால் உங்களுக்கு முன்னோருடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைப்பதோடு இல்லைங்க, சுற்றுப்புறமும் சுகாதாரமாக ரொம்பவே தூய்மையாக இருக்கும். காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எச்சில் சாப்பாட்டை எப்போதுமே வைக்கக்கூடாதான். அதே போல் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இதுங்க. இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம ரொம்பவே ஞாபகமாக வச்சுக்கணும். சாப்பிட்டு முடிந்த மீதே இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு கூட வைக்கலாம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எப்போதுமே வச்சிடாதீங்க. இது உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்திடுங்க. பசுமாடு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சமாக சொல்லுவோம். அதனால் மகாலட்சுமிக்கு நம்ம எப்போதுமே எச்சில் சாதத்தை வைக்கக்கூடாதுங்க. காகமும் பசுமாடும் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தை எச்சில் இலையிலிருந்தே தானாகவே எடுத்து சாப்பிடும். அப்போது நமக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. நம்ம கையால் தாங்க எப்போதுமே எச்சில் சாதத்தை காகத்திற்கும் பசுமாட்டுக்கும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடல் அளவில் சுத்தம் இல்லாதவங்கள்னே காகத்திற்கு நீங்கள் எப்போதுமே சாப்பாடு வைக்காதீங்க. அதே போல் நீங்கள் அசைவ சாப்பாட்டினே எப்போதும் உங்களுடைய கைகளால் காகத்திற்கு வைக்கக்கூடாது. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊற வைத்த அரிசி, பிஸ்கெட் போன்ற பொருட்களை கூட காகத்திற்கு நீங்கள் தினசரி வைப்பதாக இருந்தால் வச்சிடலாம். காகம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவேங்க புழு பூச்சிகளை உண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. உங்கள் கைகளால் காகத்துக்கு எப்போதுமே நீங்கள் அசைவ சாப்பாடை வைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசலில் இருந்து கொண்டு காகம் கரைஞ்சினா அந்த வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை தருவதாக அர்த்தமா. இது பலருக்கு தெரிந்திருக்குங்க. குறிப்பாக இதன் திசையை பொறுத்து இதற்கான பலன்கள் மாறுபடுங்க. கிழக்கு திசையில் இருந்து கரைஞ்சினாமோ தெற்கு பகுதியில் இருந்தோ காகம் கரைவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு சந்தோஷம் கொண்டு வரப்போகுதுன்னு அர்த்தம்.
புதிய முயற்சிகளில் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உண்டாகிடுங்க. உங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் நடக்க போவதாக நீங்கள் எடுத்துக்கலாம். தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பணவரவை கொண்டு வந்து சேர்த்துடுங்க. தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் கூட நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிடுங்க. காகம் மேற்கு பகுதியில் இருந்து கரைவதை பார்த்தீங்கன்னா அதற்கான அறிகுறியாக பார்த்தீங்கன்னா மழை வருவதற்காக நீங்கள் எடுத்துக்கலாம். வடகிழக்கு வடமேற்கு வடக்கு திசைகளில் இருந்து காகம் கரைவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்துங்க. அதனால் தொழிலில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு இந்த திசைகளில் கரைவதன் மூலம் உங்களுக்கு எச்சரிக்கையாக கூறுதுங்க. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காகங்கள் எந்த திசையில் எந்த நிறத்தில் கரையுதோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுன்னு காகத்தை வைத்து நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எச்சில் உணவையோ மீதமான உணவை எப்போதும் வைக்காதீங்க. இதனால் உங்களுக்கு தோஷந்தாங்க உண்டாகிடும். அதே போல் குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மாதவிடாய் சமயத்திலும் காகத்திற்கு சாதம் வைத்திடாதீங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போயிடும். இது பலருக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்திடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பரிகாரத்திற்காக நீங்கள் வைப்பீங்க. அந்த சமயம் உங்களுக்கு ரொம்பவே மன கஷ்டத்தை ஏற்படுத்துங்க. இப்படி நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் போணுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாங்க அர்த்தம். முன்னோர்களுக்கு நீங்கள் தவறாமல் திதி கொடுத்து வர வேண்டுங்க. அப்படி தவறும் ஏற்பட்டாதான் உங்கள் மீது கோபமாக இருக்கலாம். அதனால் 3 அமாவாசை நாட்களில் நீங்கள் பித்ருக்களுக்கு நினைத்து வழிபாட்டு உரிய திதியை தந்துடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் சென்று வர ரொம்பவே நல்லதாக அமையும். இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகும்போது தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு வர பரிகாரம் செய்திட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தால் முன்னோர்களுடைய வழிபாட்டு காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வைத்தீங்கன்னா உரிய முறையில் சேர்ந்து விடுவதாக சொல்கிறாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 12வது நாள் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை அந்த காகம் எடுத்துடுங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா காகம் கிழக்கு மேற்கு திசையில் கரைஞ்சினா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிடுங்க. தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணவரவு கிடைத்திடுங்க. அது தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைவதை கண்டிங்கன்னா குடும்பத்தில் கஷ்டங்கள் தீர்ந்திடும். மேற்கு பகுதியில் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா மழை வருவதற்கான வாய்ப்புங்க. மேலும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திடீரென ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள்னே விபத்துக்கள் வீண் பழிகளில் இருந்து உங்களை நெருங்காமல் நீங்கள் செய்துக்கலாம். செய்வினை கோளாறுகள் உங்களை அண்டவே அண்டாதுங்க. தீராத கடன் தொல்லைன்னு தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியன்னு மிக முக்கியமான பலன்களை உங்கள் நியாயமான கோரிக்கையும் நிறைவேற வேண்டும்னா நீங்கள் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து கொண்டு காகத்திற்கு சாதம் வைத்துவாங்க. இது ஒரு நல்ல விதமான பரிகாரமாக அமையும். காகத்திற்கு உணவிடுவதால் பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் அந்த யமனையுமே சனியும் திருப்தியடைய செய்த பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. காகம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று கரைவது உங்களுக்கு நல்ல செய்தி வருவதற்காக விருந்தினருடைய வருகையை இது உங்களுக்கு எடுத்துரைக்குங்க. காலையிலேயே காக்கையினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறுங்க. காகம் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இல்லைன்னா வாசலுக்கு அருகிலேயே சத்தம் இட்டுச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்தவித தடையில்லாமல் நடைபெறுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கோ தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் தடையின்றி நடக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகிடுங்க. சந்தை நீர் வாழ்வு சிறப்பாக அமையுன்னே சொல்லலாம். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தவிப்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் நசிவு ஏற்பட்டு விட்டது. நீங்கள் மனவேதனையில் இருந்தாலுமே வீட்டில் யாராக்காவது உடல்நிலை குறைபாடு இருப்பவங்கன்னே தினமும் நீங்கள் காகத்திற்கு உணவிட்டு வர இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனைன்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விரைவில் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைத்திடுங்க. திசையில் கரையக்கூடிய காகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனதிற்கு இனிய செய்தி வந்து சேருங்க. இல்லைன்னா தானிய விருத்தி உங்களுக்கு ஏற்படும். தெற்கு திசையில் கரைவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபமும் நட்பும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கிழக்கு திசையை கரைவதை நீங்கள் பார்ப்பது எடுத்த காரியம் உங்களுக்கு லாபமாக முடிந்துடும். வடக்கு திசை கரைவது பார்த்தீங்கன்னா ஆடை சேர்க்கையும் எடுத்த காரியத்தில் தடங்களும் ஏற்படாமல் நல்லபடியாக செய்து முடிப்பீங்க. அதுவே நீங்கள் கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட மணிக்காக்கையை உங்கள் வீட்டில் கரைவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல காலம் பிறந்துடுச்சுங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்.